சிறு வயது முதலே நீங்கள் சண்டே ஸ்கூல் போய் வசனம் படித்து விபிஎஸ் கிளாஸ்லலாம் அட்டன் பண்ணி நீங்கள் சண்டே ஸ்கூலில் வாரந்தோறும் வசனம் வாசித்து அந்த டீச்சர்ஸ் இடத்துல ப்ரைஸ் வாங்கி அப்படி உன் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வார்கள் என்று ஆண்டவர் உங்களை வளர்த்தி ஆளாக்கி வாலிப வயது வரை காத்து வந்தார். நீங்கள் சிறு வயது முதலே சண்டே ஸ்கூல் போய் அகைன் திரும்பவும் நீங்கள் வாலிப பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலும் வளர்ந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகும்போது உலகத்துக்குள்ளே பிரயாணம் பண்ணுறீங்க. உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த உலகம் ரொம்ப அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அங்கே இருக்கிற அழகான பெண்களை பார்ப்பீங்க, அழகான ஹேண்ட்ஸம் பசங்களை பார்ப்பீங்க. இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் காதல் வயப்பட்டு அவங்கள நீங்கள் காதலித்து இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, இதோ இப்போ நம்ம வாசித்த இந்த வசனத்தை உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன். அந்நிய நுகத்தில் பிணையாதிருப்பீர்களாக அப்படின்னு தேவ வார்த்தை சொல்லுது. இந்த பைபிளில் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா, நாம் சில விஷயங்களை தெரியாமல் முடிவெடுத்து வாழ்க்கை முழுவதும் அழுதுறக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் நொந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அறியாமையினால என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பையனை காதலிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைய காதலிச்சதுக்கப்புறம் நீங்கள் நேராக சர்ச்சில் ஒரு சீட்டில் எழுதி ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் போடுவீங்க. நான் இந்த பெயர் கொண்ட நபரை காதலிக்கிறேன், உமக்கு சித்தமானால் இதை எனக்கு கூடி வர செய்யும் அப்படின்னு. ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் மேலே உங்களுக்கு சித்தத்தை வைக்கவே இல்லை. நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய எண்ணங்களும் செல்லவே செல்லாது. காரணம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற எந்த விஷயமும் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட இல்லை. அவங்க சின்ன வயசு முதல் வசனத்தை கேட்டு வளரலை. அவங்க சின்ன வயசு முதல் கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டு வளரலை. அடுத்து அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கப்பட்டு வளரலை. ஏன்னா வேதம் சொல்லுகிற அன்பிற்கும் உலக அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஆண்டவர் சின்ன வயசுலேருந்து வசனத்தின் மூலமாக நம்மளை திருத்தி ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நம்மளை புடமிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்த்தி ஆளாக்கியிருப்பார். அந்த உங்களுடைய எந்த ஒரு பழக்க வழக்கமும் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பையன்கிட்டயோ நீங்கள் காதலிக்கிற அந்த பொண்ணுக்கிட்டேயோ இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைக்கலாம், நான் காதல் பண்ணிட்டேன், அவனை என்னால் மறக்க முடியல, நான் காதல் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை என்னால் மறக்க முடியல, என் வாழ்க்கையில் அவங்க லைஃப் பார்ட்னராக வந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடித்து நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து போனீங்கன்னா நடக்க போகிற விபத்துகளை நீங்கள் சந்திக்க தயாராக வேண்டும். ஏன்னா அவங்களுடைய முறைமையின்படி உங்களை எல்லா சடங்குகளும் செய்ய வைப்பாங்க. அவங்களின் முறைமையின்படி எல்லா வழிபாடு முறைகளையும் உங்கள் மேலே திணிப்பாங்க. உங்களுக்கு இது எதுவுமே பழக்கம் இல்லை. ஏன்னா நீங்கள் வசனத்தை மட்டும் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, அந்த பன்றிகள் நடுவில் அந்த முத்தை போடாத அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி பன்றிகள் நடுவில் போடப்பட்ட முத்தை போல ஆவீங்க. உங்கள் வாழ்க்கையை கடந்து போகும்போது அந்த வழிக்கு நடுவில் போய் உங்களை ஒரு விக்கிரகத்துக்கு நடுவில் விளக்கு போடுன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு தெரியாது. ஒரு பூஜை பண்ணுன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மணி அடின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு தெரியாது. இந்த காரியத்தை எல்லாம் செய்யவே கூடாதுன்னு வேத வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் எதில் ரொம்ப பொறாமை உள்ள தெய்வமாக மாறுவாருன்னா, என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லியிருக்கார். நீங்கள் ஆண்டவரை ஆராதித்த பிள்ளைங்க, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே தாயின் கருவிலிருந்தே அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. உங்களால் இந்த விஷயத்தை செய்யவும் முடியாது. ஆனால் அந்த காதலுக்காக நீங்கள் செய்ய போவீங்க. அப்போது கட்டாயத்தின் நிமித்தம் உங்களால் முடியாட்டினாலும், இருதயத்தில் ஆழத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் நின்னாலும், இல்லை நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த உறவுகளும் அந்த முறைமையின்படி உங்களை செய்ய வைப்பாங்க. அவங்கள எந்த தப்பும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? ஏனென்றால் அவர்களுடைய வழிபாட்டு முறை அதுதான். அதை குற்றப்படுத்த நான் இந்த டாபிக் நான் பேசவே இல்லை. அது அவர்களுடைய முறைமை. அந்த விஷயத்தில் நான் எந்த கமெண்ட் கொடுக்கல. காரணம் என்னென்னா, அது அவர்களுடைய முறைமை, இது நம்மளுடைய முறைமை. நம்மளுடைய முறைமையை விட்டு வெளியே போகாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஆலோசனை. இதனுடைய வேதனை உங்களை காட்டிலும் உங்களோட பெற்றோர்களுக்கு பயங்கர
பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். காரணம், பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைங்க நீங்கள் போய் அங்கே போயிடுறீங்க, எதிர்த்துட்டு போயிடுறீங்க, பெற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு போயிடுறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நீங்களும் வாழாமல் இங்கே திரும்பி எங்ககிட்ட வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல், பெற்றவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் கன்வே பண்ண முடியாமல், வெளியவும் சொல்ல முடியாமல், உள்ளேயும் சொல்ல முடியாமல், ஆண்டவரும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் போராடுற வழி இருக்கு இல்லையா, அந்த வேதனை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் உங்களை ஒப்பு கொடுத்துருவார். உங்களை வெளியே கொண்டு வர மாட்டார். காலங்கள் பல ஆகும், நாட்கள் பல ஆகும். நீங்கள் அவங்களுக்கு பிள்ளைகளை கூட பெற்றெடுக்கலாம், அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரலாம். அந்த நாட்களில் உங்களுக்கு ஒவ்வொரு காலமாக கற்றுக் கொடுத்து ஆனால் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா? உங்களோட கூட ஆண்டவர் இருந்துகிட்டே இருப்பார். யாக்கோபு தன்னுடைய தேசத்தை விட்டு லாபானிடத்தில் போகும்போது அவன் புறப்பட்டு போனான். இங்கிருந்து புறப்பட்டு போகும்போதே அவன் வழியிலே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, ஒரு கல்லை வைத்து பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதிலிருந்து லாபானுடைய ஊருக்கு கடந்து போய் அவன் திரும்பி வரும் அளவும் 20 வருஷங்கள் ஆச்சு. அந்த திரும்பி வரும் அளவும் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு உன் தகப்பனாகிய ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்கின்படியே நான் உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால அந்த வார்த்தையின்படி யாக்கோபு நடத்தப்பட்டான். அந்த வார்த்தையின்படி யாக்கோபோடு கூட எல்லா காரியத்திலும் தேவன் இருந்தார். அதே மாதிரி உங்க கூடயும் உங்க தாய் தகப்பன் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினபடினால உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீங்க. அவருடைய பார்வை உங்களை விட்டு விலகவே விலகாது. அதனால் நான் வந்துட்டேன், இனி எதுக்கு நான் திரும்பி வரணும், நான் வந்துட்டேன், இந்த முறைமையெல்லாம் செஞ்சுட்டேன், இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டேன், இவங்க முறைமையின்படி இவங்களுக்கு ஒரு பிள்ளையும் பெற்றுட்டேன், இனி நான் ஏன் ஆண்டவருக்குள்ளே வரணும், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் தலைமையில வச்ச விதி, இதை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அப்படின்னு மட்டும் ஒரு நாளும் நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். உங்கள் தகப்பனுடைய தேசத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீங்க. உங்கள் தாயினுடைய வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வருவீங்க. கர்த்தர் உங்களை திரும்பவும் கொண்டு வரும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால் இப்படி திருமணம் செய்து கொண்ட குழந்தைகளே, நீங்கள் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும். இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கும், ரொம்ப துரோகத்தை காட்டும், ரொம்ப உங்களுக்கு வறுமையை கொடுக்கும், நிறைய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை நினைவு கொள்ளுங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தை இறுக்கி பிடிச்சுக்கங்க. உங்களுடைய உபத்திரவ காலத்துல எல்லாம் வானத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவரே உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனாய் கூட இருப்பார்.